ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்து ஃபேமிலியோட வந்திருந்தோம் அப்படின்னா, மேரின் வேர்ல்டுங்கிற கேரளாவில் உள்ள மேரின் வேர்ல்டுங்கிற இடத்துக்கு தான் வந்திருந்தோம். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்காது. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி கட்டணும். 2 இடமா இருக்கும். அதில் முதல் இடத்துல ஒரு கட்டணும். அதுக்கு வந்து ரூ. 300 டிக்கெட்டு. வந்து நிறையா பேட்ஸு, இந்த சில அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை காட்டுவாங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு வான்கோழி, இந்த டிஃப்ரெண்டான ஒரு பறவைகள்லாம் இருந்துச்சு. பறவை பேர்லாம் வாயில் நுழையில. உள்ளே போனோடனே இந்த கிளியை ஒரு கூண்டுக்குள்ளே விட்ருவாங்க. அது நம்ம கையில் தீனியை கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம கையில் வந்து தின்னோம். நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கும். நம்ம மேலேயே தான் இருக்கும். நம்ம தீனி நம்ம கையில் தீர்ற வரைக்கும் நம்ம மேலே தான் உட்காந்துக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு. இந்த பாம்பு வந்து நம்ம தனியாக கையில் தொடணும் அப்படின்னா அதுக்கு ரூ. 100 கட்டுவானோ. அதை நான் ரூ. 100 கொடுத்து செப்பரேட்டாக அதுக்கு ரூ. 100 ஃபீஸ் கட்டினது இல்லாமல் ஒரு ரூ. 100 கொடுக்கணும். அதுக்கு ஒரு கையில் தூக்கி பாம்பை கையில் கொடுத்துருவாங்க. அது வந்து நம்மளுக்கு முணுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் என் லைஃப்லேயே பாம்பை தொடுறது. ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் பயமும் இருந்தது. பஞ்சவர்ண கிளி அது பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ரூ. 50 தரணும் மாதிரி இருக்கும். பாம்போடு சேர்த்து ஒரு ரூ. 150 டோட்டலாக வரும். இது நம்ம கையில் தோலில் எல்லாம் உட்கார வைப்பாங்க. கொஞ்சம் நம்ம இதை குசி விடும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சரியான வெயிட்டாக இருந்துச்சு. கிளி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் செம்ம பெருசு கிளி. நானே 70 கிலோ. அப்போ நான் அந்த கிளியை வச்சுருக்கிறப்ப பாருங்கள், அதுவே எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு. நல்லா பெரிய கிளி தான் அது. அது நம்மளை கொஞ்சம் கூசும். அது பெரிய ஓணம். வால் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஊரில் பார்க்குற ஓணம் மாதிரி இருக்கும். ஆனால் சைனீஸ் படத்தில் பார்ப்போம் பார்த்தீங்களா, ட்ராகன் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ட்ராகனை தான் செஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அமெரிக்கன் கோழி சொல்கிறாங்க. பார்க்க பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். ஆனால் அமெரிக்கன் கோழின்னு சொல்கிறாங்க. அது பார்க்க கோழியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொசுன்னு இருந்துச்சு. ஆனால் கறின்னு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம அது பொசுன்னு இருந்துச்சு. இது வந்து புறா. இதே மாதிரி ஒரு கொஞ்சம் நிறையா பெரிய பறவைகள்லாம் காட்டினாங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷ் படத்தில் பார்க்கும்போது துருன்னு இருக்குமே. இந்த விலங்கு பேர் டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. ஆனால் இந்த இது ஒன்று மட்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் துருன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆறு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சைஸில் ஒரு ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 15 மீன்கிட்ட இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு 500 கிலோ 600 கிலோ இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் மீனே இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீடிங் பண்ணலாம். அதாவது என்னென்னா, நம்ம உணவு கொடுக்கலாம். அவங்களே சின்ன சின்ன மீன் கட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு தூக்கி போடலாம். இதெல்லாம் பாருங்களேன், முதலையா மீனான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அனிமல்ஸ் இருக்கிற இடம்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு எங்களை வர சொல்லிட்டாங்க. நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போனோம். அடுத்தது நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்படின்னா, மிரர் ஹவுஸ்ன்னு சொல்லி போயிருந்தோம். கண்ணாடி வீடு.
அது ஃபுல்லாக போகிறது ஃபுல்லாக கண்ணாடியாகவே இருக்கும். எங்கே வழி தெரியுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வீடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு கை க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம கைரேகை அந்த கண்ணில் பட்டு அச்சு விழுந்தா அசிங்கமாயிருங்கிறதுக்காக முன்னாடி கைரேகை கொடுத்தாங்க. நாங்களும் போகிறோம் வழி தெரிய மாட்டேங்குது. ஏதோ ரூட்டுக்குள்ளே போகிறோம். கடைசியாக ஒருத்தரை நான் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியிலேயே போனோம். போய் ஒவ்வொரு கடையில் போய் முட்டிக்கிட்டு தான் கிடந்தோம். அப்புறம் 3D எஃபெக்ட்டு பார்க்க நல்லா ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த இதுவும் 3D எஃபெக்ட் நல்லாயிருக்கும். த்ரீடி எஃபெக்ட் முடிஞ்சோடனே நாங்கள் கோஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். இதில் மேக்ஸிமம் சின்ன பிள்ளைய அலோவ் பண்ணிக்காதீங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் இது. அதுக்கப்புறம் மேரின் வேர்ல்டுக்கு போயிட்டோம். உள்ளே போயிட்டோம். அதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணோம், போனோடனே உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த காலைல மீனை கடிக்க விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போனோடனே எல்லாருமே போய் உட்காந்து போனோடனே ஃபஸ்ட்டு இதுதான் வேலை. போய் காலை கடிக்க. அதுக்கப்புறம் மீன் தொட்டிக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இருந்துட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் காருக்குள்ளேயே மீன் தொட்டி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது நான் பார்க்க நல்லா இருந்தது. நிறைய மீன் தொட்டி இருந்தாலும் இந்த மீன் தொட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எல்லா மீனுமே தனித்தனி கலரில் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அது இல்லாமல் இது வந்து டாடா ஏசிலேயே ஒரு மீன் தொட்டி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே செம்ம பெரிய மீன் தான். ஆனால் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரியும். இதெல்லாம் செம்ம பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் 3 அடி 4 அடி கிட்ட இருக்கிற மாதிரி பெரிய மீன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு உள்ள இடம். இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ அவங்களே எடுத்து தருவாங்களாம். ரியலாக நம்ம அந்த பனிமலையிலே நின்றுருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதுக்கு தனியாக சார்ஜுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் எடுக்கலை. நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு இன்னும் டைம் இல்லாததால் நாங்களும் சீக்கிரம் கிளம்புங்களா சீக்கிரம் வந்துவிட்டோம். இதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் ஃபிஷ்ஷு
ஃபைட் பண்ணும்ல அந்த மாதிரி ஃபிஷ்ஷை ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு தொட்டிக்கு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட மீன் வகை இருந்துச்சு. நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. எடுத்தது சரியாக எடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஃபோனில் தானே எடுக்கிறோம். அதை கரெக்டாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் மாதிரி இருக்கும், கை கால்லாம் இருக்கும், பார்க்க ஒரு ஓணாம் மாதிரியே இருக்கும். இது ஒரு வகையான மீனுன்னு சொன்னாங்க. இது வந்து அந்த குட்டி குட்டி ஷார்க் மீன். இது வந்து அந்த ஆமை மாதிரி இருக்குது, ஆனால் இது ஒரு மீன். இது வந்து நீங்கள் நம்ம வேறு மாதிரி மாடலில் பார்த்துருக்கோம். இது வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் மீனை. அவனுங்களே ஒரு செட்டப் மாதிரி பண்ணி ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த இந்த இடத்துக்கு வந்தாச்சு. மெயினாக இந்த இடத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருந்தது. எங்கன்னா இங்கே தான் நம்ம தலைக்கு மீறியே மீன்லாம் அப்படி போகிறது. இது நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். இப்போ நம்ம நேரில் லைவாக பார்த்தது அதில் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அங்கே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே அங்கே ஒரு குளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் மீன் நிறையா இருக்கும். நம்ம அதுக்கு ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வேணா கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அவங்களே கொடுத்துருவாங்க ஃபுட்டு, நம்ம வாங்கி மீன் கொடுத்தா போதும். ஆனால் நம்ம அது கொடுக்குறப்ப நம்மளை பயங்கரமாக கையை பூசி விடும். அது பார்க்க நல்லாயிருக்கும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். அங்கே பெரிய மீன் சிலை ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அது பக்கத்தில் ஒன்று ஹோட்டல் மாதிரி எடுத்துகிட்டு அங்கே சின்ன சின்ன ஷாப்பிங் மால் இருந்துச்சு. அதில் ஷாப்பிங் மால் சின்ன சின்ன கடையாக இருந்துச்சு. அதில் நம்ம வேறு திங்ஸை வாங்கிட்டு சில செண்டு பாட்டில் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.